ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி வந்து ஷூட்டிங் வந்து தொடங்கிருச்சு. இன்றைக்கி 30 தானே ஆகுது, அதுக்குள்ளே என்ன ஷூட்டிங் தொடங்கிருச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எஸ், ஷூட்டிங் வந்து தொடங்கிருச்சு. விஜய் வந்துட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு தான் வந்து விஜய் ஜாயின் பண்ணுவார். ஏன் நாளைக்கு தான் ஜாயின் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆல்ரெடி ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்காரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜி தெலுங்குல விஜய் சாந்தி அப்படின்னு சொல்லி விஜய் சாந்தி அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அந்த சீரியல் வந்து இந்த சீரியல் மகாநதி 1 to 15னா அந்த சீரியல் 15 to 30 அப்படின்னு போயிட்டுருக்கு. சீரியலோட ஷூட்டிங் வந்து தொடங்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் மெயின் லீட்ஸ் வந்து இன்றைக்கி சீரியலில் வந்து ஜாயின் பண்ணலை. அதாவது மற்ற ஆர்டிஸ்ட்டுங்களை வச்சு தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் நிவின் இவங்களெல்லாம் வச்சு தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னு நானே சொல்லிட்டேன் உங்ககிட்ட. நாளைக்கு இன்னையோடு தான் வந்து நம்ம சுவாமியோட ஷூட்டிங்கோட லாஸ்ட் டே ஷூட் வந்து முடியுதாங்க, இந்த ஸ்கெடியூலோடது. அது முடிஞ்சதுக்கப்புறமா நாளைக்கு வந்து இன்றைக்கி நைட்டே கிளம்பி நாளைக்கு வந்து ஷூட்டிங்க்கு ஜாயின் பண்ணிடுவார் நம்ம ஹீரோ. அதில் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னா நாளையிலேருந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே வந்து ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷூட்டிங் வந்துடுவாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் இன்றைக்கி தான் ஷூட்டிங் வந்திருக்காங்க. வந்த உடனேவே நம்ம பிரவீன் சார் வந்து ஸ்டோரி வந்து போட்டுட்டார், ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகுதுன்னு. பிரவீன் சார் வந்து எந்த அளவுக்கு ஒரு இது பாருங்களேன், விஜய் அண்ட் வெனிலா அவங்க ஹக்கிங் சீன் வரும்போது கூட சாரி எல்லாம் கேட்டு ஸ்டோரி போட்டிருந்தார். இப்போ இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் போட்டிருக்காரு, தவிர்க்க முடியல அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு ரசிகர்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட கருத்துக்கள்?